இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா, துணை எழுத்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. நம்ம இந்த புத்தகத்தை பற்றி இதுக்கு முன்னாடியே வந்து 2-3 வீடியோவில் வந்து இந்த புத்தகம் எப்படி இருக்குன்றதை நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்க்க போகிறது வந்து நதியில் ஒரு கூழாங்கல்னு சொல்லிட்டு, ஒரு நதி வந்து ஓடிக்கிட்டே இருக்கும்போது கூழாங்கல் வந்து நமக்கு தெரியவே தெரியாது. எப்போ வந்து நதியோட தண்ணி ஓட்டம் நிற்குதோ அப்போ தான் அந்த கூழாங்கல் வந்து நமக்கு கிடைக்கும். ஆனால் அந்த கூழாங்கல் தண்ணியில் நனைஞ்சு அவ்வளோ அழகாக இருக்கும். பட் அதே மாதிரி தான் வந்து இங்கே நிறையா பேரோட வாழ்க்கையுமே இருக்குது. எதுக்கு இங்கே வந்து நதியில் ஒரு கூழாங்கல், அந்த கூழாங்கலை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்கன்றது வந்து எஸ்ரா அவர்கள் வந்து அவரோட வாழ்க்கை அனுபவத்தில் வந்து சொல்கிறாங்க. ஒரு கோடை காலத்தில் ரிஷிகேஷுக்கு போயிருந்தேன். கங்கையில் நீர்வரத்து அதிகமில்லை. வழியெங்கும் கூழாங்கல் படுக்கைகள். வெயிலில் காய்ந்து கொண்டிருந்த போதும் அந்த கற்களில் குளிர்ச்சி குறையவே இல்லை. எத்தனை பகலிரவுகள் நீருக்குள் கிடந்திருக்கின்றன. கல்லின் வளவளப்பும் குளிர்ச்சியும் ஒரு மலரை போல மிருதுவாகி இருந்தது. நதியின் பேரோசையை குடித்துத்தான் கூழாங்கற்கள் இப்படி நிசப்தத்தில் கிடைக்கின்றனவா? ஒரு கல்லை எடுத்து கன்னத்தில் வைத்து அழித்து கொண்ட போது அதனால் சுறுசுறுவென நதி ஓடுவது போல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஷிகேஷுக்கு நான் போயிருந்தேன். இந்தமாதிரி கூழாங்கல் நான் பார்த்துக்கிட்டே இருந்தப்போ திடீர்னு வந்து ஒரு குடும்பத்தை பார்த்தேன். அம்மாவும் பையனும் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து 2-3 நாளாக வந்து அந்த இதை சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ வந்து அந்த கங்கை நதிக்கரை வந்து இருந்துச்சு. அதில் வந்து நீரோட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. அப்போதைக்கு அந்த 2 பேர் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அம்மாவுக்கு வந்து அந்த தண்ணியில் இறங்கணும்னு சொல்லி ஆசை. பையன் வந்து என்ன சொல்கிறாரு, வேணாம் இறங்காதீங்கம்மா சொல்கிறாரு. இருந்தாலும் அம்மாவுக்கு வந்து இறங்கி பார்க்கலான்னு சொல்லி ஒரு ஆசை. ஏன்னா அது அம்மாவுக்கு வந்து ஒரு லாஸ்ட் விஷயம் கூட இருக்கலாம், கடைசி ஆசையாக கூட இருக்கலாம்னு சொல்லி இவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த பையன் வந்து அவங்க அம்மா வந்து மெதுவாக இறக்கி அந்த தண்ணியில் வந்து நிற்க வைக்கிறாரு. தண்ணியில் நின்றுட்டு இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு சாஞ்சு விழுந்துடுறாங்க. கத்துறாங்க, இங்கே யாராச்சும் ஒரு ஆள் காப்பாற்றுங்கன்னு. டக்குன்னு அங்கே இருந்த ஒரு காப்பாற்றுறாரு. காப்பாற்றி அவங்க அம்மா வந்து மேலே கொண்டு வந்துட்டாங்க. பையன் வந்து அவங்க அம்மாவை பார்த்து அழுறாரு. அப்போ தான் வந்து பையனுக்கு தெரியுது அவங்க அம்மா வந்து வேணுக்குமே தான் வந்து அவங்க உயிரை மாய்ச்சிக்க வந்து அந்த கங்கை நதியில் வந்து குதிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எஸ்ரா அவர்களுக்கு வந்து தெரியலை. அதுக்கப்புறம் அந்த மனுஷனை வந்து ஒரு 2 நாளைக்கு அப்புறம் அதெல்லாம் சமாதானம் பண்ணிடுறாங்க. 2 நாளைக்கு அப்புறம் அந்த மனுஷனை வந்து சந்திக்கிறாங்க, அவர் அம்மா பையனை. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்றது தான் வந்து இங்கே எமோஷனலாக அந்த அனுபவத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. தன்னை பிடித்திருந்த மகனை கையை விலக்கிவிட்டபடி அந்த தாய் மெதுவாக கங்கையினுள் இறங்கி நின்றாள். காலை உரசை கொண்டு செல்லும் தண்ணீரை உணர்ந்தபடி அவள் உதடுகள் எதையோ முணுமுணுத்து கொண்டிருந்தன. பார்த்து கொண்டிருந்த போதே அவள் வேகமாக நீரோட்டத்தை நோக்கி தாவி விழுந்தாள். மரக்கிளையை இழுத்து போவது போல விருட்டன நீரோட்டம் வயதானவளை உள்ளே இழுத்து போனது. பதற்றத்துடன் மகன் கங்கையில் குதிப்பதற்குள் நதிக்குள் இருந்தவர்கள் ஒருவன் நீந்தி வயதானவரை தூக்கி படித்துரைக்க கொண்டு வந்தான். அம்மாவுக்கு வயதாகி விட்டதால் தடுமாறி விட்டார்கள் என்று சொல்லியவாறே தாயை அணைத்து பிடித்தபடி படிகளில் உட்காருவதற்கு கூட்டிச் சென்றார் மகன். இருவரும் அரச மரத்தருகே இருந்த படிக்கட்டுகளில் உட்கார்ந்து கொண்டபோது அம்மாவின் உதடு நடுங்கி கொண்டிருந்தது. சட்டென கையால் நெற்றியில் ஓங்கி எடுத்தபடி வெடித்து அழத் தொடங்கினார் அந்த மகன். எதுக்காகமா இப்படி செஞ்ச? நான் என்னம்மா தப்பு செஞ்சிட்டேன்? வீட்டில் பாரமாக இருக்கிறதுக்கு பதிலாக எங்கேயே செத்து போயிட்டா எல்லாருக்கும் நல்லது தாண்டா முருகேசா என நிமிர்ந்து பார்க்காமலே சொன்னாள் அந்த தாய். முருகேசன் வேட்டியை வாயில் எடுத்துக்கொண்டு தாள முடியாமல் அழுதார். அம்மா அவருக்கு தலையில் கையை வைத்து தடவியபடி, நீ அழுது என்னடா ஆக போகுது? எப்படியும் சாக போகிறவன் தானே முருகேசா, கண்ணை துடை என்றார். அம்மாவின் பேச்சுக்கு பணிந்தவரைப் போல அவர் மெதுவாக கண்களை துடைத்து கொண்டார். இருவரும் மௌனமாக வெயிலில் உலர்ந்து கொண்டிருந்தார்கள்னு சொல்லிட்டு எஸ்ரா அவர்கள் வந்து அவர் பார்த்தது அவங்க அம்மா வந்து தெரியாமல் அவ்வளோ வேணுக்குமே வந்து அவங்க உயிரை மாய்ச்சிக்க தான் விழுந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பையன் வந்து அவங்க பார்த்து அப்படி அழுகுறான். ஏமா அப்படி பண்ண? நான் தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு. இல்லைடா, எப்போவுமே போகிற வீடு தானடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி வந்து அவங்க அம்மாவே அந்த பையனை வந்து எஸ்ரா அவர்கள் சந்திக்கிறாரு. ஏன் அவங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கதையுமே சொல்கிறாங்க இங்கே. முருகேசன் தாயை சமாதானம் செய்துவிட்டார் என்பது மறுநாள் இருவரையும் ஹரித்துவாரின் மானச தேவி கோயிலில் பார்த்தபோது தெரிந்தது. முருகேசன் என்னை அடையாளம் கண்டு கொண்டவரைப் போல பரிச்சயமான சிரிப்புடன் நெருங்கி வந்தார். பரஸ்பர உரையாடலுக்கு பிறகு நான் மதுரையில் இருப்பதாகவும் அம்மா தங்கள் சொந்த கிராமத்தை தவிர வேறு எந்த உரையும் பார்த்ததில்லை என்பதால் கங்கையை காண்பதற்காக அழைத்து வந்ததாகவும் சொன்னார். அவர் தன் தாயிடம் என்னை அறிமுகம் செய்து வைத்தார். முதிய கைகள் என்னை நமஸ்கரித்தன. நானும் வணங்கியபடி அவரை பார்த்து கொண்டிருந்தேன். அந்த தாயின் முகத்தில் முதிர்ச்சியின் அழகும் சாந்தமும் நிரம்பியிருந்தன. கண்கள் பழுத்து போயிருந்தது. அம்மாவுக்கு பார்வை மங்கி 4-5 வருடமாகிவிட்டது என்று சொன்னார். திகைப்பாக இருந்தது. பார்வை இழந்த போதும் அம்மாவின் ஆசைகள் நிறைவேறாமல் போய்விடக்கூடாது என்று தான் கூட்டி வந்ததாக சொல்லியபடி பிரசாதம் வாங்கி வருவதாக எழுந்து சென்றார். மலையை விட்டு கீழே இறங்கி வருவதற்குள் முருகேசனுடன் மன நெருக்கமுடையவனாக மாறியிருந்தேன். ஹரித்துவாரின் தெருக்களில் பேசியபடி நடந்தோம். தானும் சகோதரர்களும் மிளகாய் வற்றல் வியாபாரத்தில் இருப்பதாகவும் தாய் சொந்த கிராமத்தில் தனியே வசிப்பதாகவும் அவர்களோடு சேர்ந்து வாழ விருப்பமில்லை என்றும் சகோதரர்கள் ஆளுக்கு 1 மாதம் அம்மாவின் தேவைகளுக்கு பணம் தந்து விடுவதாகவும் சொல்லியபடி வந்தார். வீடியோவில் என்ன சொல்ல வராங்கன்னா வந்து அவங்க அம்மா வந்து உயிரையே மாய்ச்சிக்க போனாங்கன்னா வந்து இவங்க வயசாகிடுச்சு, ஸோ முதுமை ஆகிடுச்சு. பசங்க வந்து அவங்கள வந்து கண்டுக்கவே மாட்டுறாங்க. அவங்க ஒரு நாளும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்க மாதம் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து பணம் மட்டும் கொடுப்பாங்களா. இவங்க வந்து தனி கிராமத்தில் இருக்காங்களா. அதனால் வந்து அவங்க முதுமை ஆகிடுச்சு, தான் பசங்களோட இருக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து முதுமையானதுனால தான் வந்து இவங்க நம்மளை ஏற்றுக்க மாட்டுறாங்க, நம்மளை பார்த்துக்க மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து அவங்க உயிரை மாய்ச்சிக்க போனாங்க அப்படின்றதையுமே இங்கே வந்து பதிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து முதுமை எவ்வளோ கஷ்டன்றதையுமே இங்கே சொல்கிறாங்க.
நாட்களை முதுமை நீளமாக்கி விடுகிறது. நாளை என்பது அவர்களுக்கு வெகு தொலைவில் இருக்கிறது. வயது ஏற ஏற கனவுகள் வருவதே இல்லை. முதியவர்களுக்கு கனவுகள் மிக அரிதாகவே வருகின்றன. மேலும் அவர்கள் உறக்கத்தை இழந்து வருவதால் பகலும் இரவும் வேறு வேறாக இருப்பதில்லை. அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருப்பது தண்ணீர் மட்டும்தான். உலகில் மிக ருசியானது எது என வயோதிகர் எவரை கேட்டாலும் தண்ணீர் என யோசிக்காமல் சொல்லிவிடுவதை காணலாம். உலகிலிருந்து விடைபெறுவதற்கு தன்னைத்தானே தயார் செய்து கொள்ளும் விசித்திர சடங்குதான் முதுமை. முதுமை விசித்திரமான ஆசைகளை கொண்டது. அது கவனிக்கப்படாமலும் நிறைவேற்றப்படாமலும் போகும்போது ஏற்படும் துக்கம் பகிர்ந்து கொள்ள முடியாது. ஒரு குழந்தை போல தனது பேச்சை செயல்களை யாவரும் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் முதியவர்கள் விரும்புகிறார்கள். விருப்பம் மறுக்கப்படும் போது ஒரு குழந்தை தேம்பி அழுவதைப் போல தேம்புவதற்கு அவர்கள் தயங்குவதே இல்லை. மரங்களில் தெரியும் பிரம்மாண்டம் விதையில் தெரிவதில்லை. ஒரு மனிதன் விதையாவதே முதுமைன்னு சொல்லிட்டு ஒரு முதுமை காரணமாக அவங்கள பார்த்துக்க ஆள் இல்லாதப்போ தான் அவங்க தன்னைத்தானே மாய்ச்சிக்க கூட இங்கே ரெடியாக இருக்காங்க. அதனால தான் கங்கைக்கு இவங்க நம்ம உயிரை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. மகன்கிட்ட இருக்க முடியல, எல்லாமே தனியாக இருக்காங்க, நம்மளும் தனியாக விட்டுறாங்க. இந்த மாதம் காசு கொடுக்குறது அவங்களுக்கு பிடிக்கல, எதுக்கு நம்ம இவ்வளோ தனியாக இருக்கணும், நம்ம உயிரை மாய்ச்சிக்கலாம் அப்படின்றதுனால தான் அதுதான் முக்கியமான காரணம். அவங்க முதுமை தான் முக்கியமான காரணம், அவங்களோட தனிமையின் காரணம் அப்படின்றாங்க. உலக நீர் வற்றி உலர்ந்து போன கிணற்றை போல தாயின் முதுமை புறக்கணிக்கப்பட்டு இருந்தது. உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹாலையும் அம்மாவுக்கு காட்டிவிட வேண்டும் என டெல்லி ரயிலை பிடிக்க என்னிடம் விடைபெற்று தன் தாயுடன் கிளம்பி போனார். ஹரித்துவாரின் இருளில் நின்றிருந்தேன். அம்மாவின் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக அலைந்து கொண்டிருந்த முருகேசனை பார்க்க மனதில் குற்ற உணர்ச்சி உண்டாகியது. நதியில் ஒரு கூழாங்கல் மட்டும் மீனை போல தாவி வெளியே விழுந்து விட்டது போல் இருந்தது. கூழாங்கலின் குளிர்ச்சியை அழகை உணர தெரிந்த நமக்கு அது தண்ணீருக்குள் அடைந்த வேதனையை மட்டும் ஏனோ பார்க்க தெரியாமல் போகிறது. இந்த முருகேசன் அம்மாவோட வாழ்க்கையை பார்த்துட்டு இஸ்ராவில் என்ன நினச்சிருக்காங்க, நம்ம அம்மாவை பார்க்கணும் போல இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு போனதாகவுமே இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. முருகேசன் வாழ்க்கையையும் பார்த்த எனக்கு என் அம்மாவை உடனே காண வேண்டும் போல் இருந்தது எனக்கு என்றுன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா ஒரு பையன் அவங்க அந்த ரிஷிகேஷுக்கு வந்திருக்காங்க. அதில் அம்மா தற்கொலை பண்ணிக்க போகிறாங்க. அது ஏன்னு சொல்லி அதுக்கப்புறம் பேசும்போது தான் தெரியுது, அவங்க பசங்க அவங்கள சரியாக பார்த்துக்கிறது இல்லை, காசு மட்டும் கொடுக்குறாங்க, அவங்க தனியாக இருக்காங்க. அம்மாவோட முதுமையை பசங்க ஏற்றுக்க மாட்டுறாங்க. அதனால் அந்த ஒரு சோகம் தாங்காமல் இதுக்கு நம்ம செத்து போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு தற்கொலை பண்ணிக்க போகிறாங்க. அதை பார்த்து மகன் அழுகிறாரு. அப்படின்றத ஒரு அம்மா ஒரு லைஃபுக்கு எவ்வளோ முக்கியம், அவங்கள நம்ம முதுமையிலே நம்ம தான் வச்சு பார்த்துக்கணுன்றதை அவ்வளோ அழகாக இந்த பதிவில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்களும் வாய்ப்பு இருந்தால் அந்த துணை எழுத்து புத்தகத்தை படிங்க. நன்றி.